இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, why disciple emotions. ஏன் உங்களுடைய உணர்வுகளை நீங்க சீர்படுத்த வேண்டும் அல்லது சீடத்துவப்படுத்த வேண்டும். சீடத்துவப்படுத்தணும்னா சிலருக்குலாம் புரியாம இருக்கலாம். அது என்ன சீடத்துவப்படுத்தணும்? ஏன் உங்களுடைய உணர்வுகளை நீங்க சீர்படுத்த வேண்டும்? The topic we're going to see today is why disciple emotions. இன்னொரு விதத்தில் சொல்ல போனா, why to harness your emotions. உணர்வுகளை நீங்க உணர்வுகளை ஏன் நீங்க பயன்படுத்த வேண்டும், நல்ல விதத்தில் பயன்படுத்த வேண்டும், கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து அதை நீங்க எப்படி நீங்க நடத்த வேண்டும், வழி நடத்த வேண்டும் அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். So another way to look at it is how to harness your emotions and use it in a beneficial way. நம்முடைய இமோஷன்ஸை வந்து நம்ம ஒரு நாளும் சப்ரஸ் பண்ணக்கூடாது. In no way do we suppress our emotions. நம்ம இமோஷன்ஸை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, ஒத்துக்காம இருக்கக்கூடாது. இந்த இமோஷன் எனக்கு இருக்கு அப்படின்னு ஒத்துக்காம இருக்கக்கூடாது. Nor should we not accept our emotions. ஆனா நம்முடைய இமோஷன்ஸை வந்து நம்ம ஹார்னஸ் பண்ணணும். அப்படின்னா என்னன்னா, நம்ம குதிரை வண்டி ஓட்டுறோம்ல, அது போல நம்ம இமோஷன்ஸை நம்ம ஓட்டிட்டு போகணும். So we need to harness our emotions like how you would drive a horse cart. ஒரு குதிரை வண்டியில பூட்டப்பட்ட குதிரைகள் ஒழுங்கா நடக்கல அப்படின்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவீங்க? So if the horse tied to a horse cart doesn't go in the proper way, what would you do? இந்த குதிரை வேண்டாம், இன்னொரு குதிரை அப்படின்னு போட்டுருவீங்களா? Would you remove this horse and put another horse? அடுத்த குதிரையை நீங்க பழக்கி வச்சாதான் அது ஒழுங்கா ஓடும், இல்ல அப்படின்னா அது ஓடாது. Only the other horse also, only if you train it will run properly, otherwise it too will not run properly. So நீங்க பழக்கி வைக்கும்போது அதுவும் ஒழுங்கா ஓடல, என்ன செய்வீங்க? So when you're training it, that horse also doesn't run well, then what will you do? அதையும் தூக்கி போட்டு இன்னொன்னு போட்டுருவீங்களா? Will you also get rid of that horse and get another one? நாம அந்த குதிரையை சரியா ஓட்டணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். We should drive the horse well, that is important. For example, ஒரு நல்ல பிலீவர், ஆவிக்குரிய பிலீவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, குதிரையெல்லாம் வளர்த்துட்டு இருந்தார், ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தார். So there was a spirit-filled Christian who was rearing horses. So யாரெல்லாம் மலை மேல குதிரையை ஓட்டிட்டு போறாங்களோ அவங்களுக்கு வந்து வாடகைக்கு கொடுப்பாரு. So whoever rode horses up a hill, he would give those horses on rent. So ஒரு நாள் இவரும் பயங்கரமான விசுவாசினா நினைச்சுக்கோங்க, எப்பயுமே ஹalleluya praise the Lord அந்த மாதிரி நல்ல பயங்கரமான விசுவாசி. And he was a very strong believer and who would always be praising the Lord and praying. எனக்கு இந்த குதிரையை கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. So he asked him to give the horse. So அவர் சொன்னாரு, நான் ரொம்ப ஒரு கிறிஸ்தவ முறைப்படி இதை வளர்த்திருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. So he said, I've been rearing this horse in a Christian way. நீங்க வந்து ஹalleluya சொன்னீங்கன்னா நிக்கும், praise the Lord சொன்னீங்கன்னா ஓடும் அப்படின்னு சொன்னாரு. So he told that if you say hallelujah, the horse would stop, and if you said praise the Lord, it will start running. உடனே அவர் சொன்னார், எனக்கு அந்த மாதிரி தான் தேவை, எல்லாமே ஸ்பிரிச்சுவலா இருக்கணும் அப்படின்னு சொன்னார். So this person also says, I also want a horse like that, everything should be spiritual. So குதிரையில இப்ப ஏறிட்டாரு. So he's got onto the horse, வேகமா போறாரு, and he's riding really fast. இப்ப போறதுக்கு என்ன சொல்லணும்? ஹalleluya சொல்லணும். சாரி, இப்ப நிக்கிறதுக்கு ஹalleluya சொல்லணும், போறதுக்கு praise the Lord சொல்லிட்டாரு, ஓடிட்டே இருக்கு. Okay. So actually he has to say praise the Lord for it to go, and he said it and the horse is running. அப்பப்ப ஹalleluya சொல்லி நிறுத்திக்குவாரு. So in between he'll say hallelujah and stop the horse. So அப்படியே வேகமா ஓடி அந்த மலையுடைய விளிம்புக்கு வந்துருச்சு. So the horse galloped really fast and was at the edge of the mountain. அவர் சொன்னாரு ஹalleluya அப்படினாரு. So he said hallelujah. அப்படி நின்றுச்சு, அதுவும் ஷாக் ஆயிடுச்சு, குதிரை ஷாக் ஆகி அப்படி நின்றுச்சு. So the horse also got shocked and it stopped. நல்லா ஒரு பெருமூச்சு எடுத்துட்டு praise the Lord அப்படின்னு சொன்னாரு. So he took a deep breath and then said praise the Lord. மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிச்சு. Then the horse ran again. ஸோ நம்ம எப்படி நம்ம வளர்க்குறோமோ, நம்முடைய குதிரையை வந்து எப்படி நாம வந்து நடத்துகிறோமோ அது மாதிரி அது நடத்தும். அதே போல தான் உங்களுடைய இமோஷன்ஸ் நீங்கள் எப்படி அதை சீர்படுத்துறீங்களோ, எப்படி ட்ரெயின் பண்ணுறீங்களோ அப்படி தான் அது போகும். So just like how you train a horse and it would go, in the same manner we need to train our emotions. இந்த இமோஷன்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்கு நமக்கு ஆண்டவருடைய உதவி தேவை. And we need the Lord's help to train our emotions. தேவனுடைய கிருபை தேவை. We need the grace of God. நாம மட்டுமே அதை அப்படி பண்ண முடியாது. We alone cannot harness our emotions. பட் நம்முடைய மனசுல வந்து ஏன் நாம நம்முடைய இமோஷன்ஸ், நம்முடைய உணர்வுகளை ஏன் நம்ம ட்ரெயின் பண்ணணும், ஏன் நம்ம வந்து ஹார்னஸ் பண்ணணும், ஏன் நம்ம பயன்படுத்தணும், ஏன் நம்ம வழி நடத்தணும் அப்படிங்கறது நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். But we need to understand why we need to train our emotions, harness our emotions and use it well.
ஸோ ஒரு 7 முக்கியமான காரணங்களை உங்களோட இன்னைக்கு காலையில் நான் பகிர்ந்து கொள்ள போறேன். So I'm going to share 7 reasons today. ஏன் வந்து நம்முடைய இமோஷன்ஸை உணர்வுகளை நாம வழி நடத்த வேண்டும், சீர்படுத்த வேண்டும். Why we need to harness our emotions and disciple our emotions. முதலாவது பாயிண்ட், இமோஷன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் டிசிஷன்ஸ். நம்முடைய உணர்வுகள் நம்முடைய தீர்மானங்களை பாதிக்கும். நம்முடைய உணர்வுகளை நம்ம வந்து சரியா மேனேஜ் பண்ணல அப்படின்னா நம்முடைய தீர்மானங்களை சரியா மேனேஜ் பண்ண முடியாது. So if we don't manage our emotions, then we cannot manage our decisions. நீங்க இம்பல்சிவா, அதாவது டக்குன்னு ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இமோஷன்ஸை நீங்க ட்ரெயின் பண்ணல அப்படின்னு அர்த்தம். If you are reacting impulsively, then means you have not trained your emotions. ஒருத்தர் சொன்னாரு, உங்களுடைய ஃப்ரெண்டு பேசினா, கோவமா உங்ககிட்ட பேசினா நீங்க ஒரு 3 தடவை கவுண்ட் பண்ணுங்க, 1 2 3 அப்படின்னு கவுண்ட் பண்ணுங்க, உங்க கோவத்தை அடக்கிக்கிட்டே அப்படின்னு சொன்னாரு. So a person said, if someone is harsh with you, count to 3 before you respond. உங்களுடைய அம்மா அல்லது அப்பா பேசினா நீங்க ஒரு 10 தடவை கவுண்ட் பண்ணிக்கங்க, 1 2 3 4 5 அப்படின்னு கோபத்தில் பேசினாங்க அப்படின்னா உங்க கோபத்தை அடக்கிறதுக்கு 1 2 3 அப்படின்னு கவுண்ட் பண்ணிக்கங்கன்னு சொன்னார். So if your parents or near and dear ones shout at you, then count to 10 is what he said. உங்க வைஃப் உங்ககிட்ட பேசினா நீங்க கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. எது வரைக்கும் சொல்லுங்க? கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொன்னார். So he said, if your wife is harsh with you, then keep counting. நம்ம யாருக்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கோமோ அவங்ககிட்ட தான் ரொம்ப மீனா இருப்போம், அதாவது அவங்ககிட்ட தான் நம்ம கேவலமா நடந்துக்குவோம். So the ones we are closest to are the ones we are the meanest to. நம்ம ஏன்னா வைஃப்களுக்கு வந்து எல்லாமே தெரியும் நம்மளை பத்தி. Our spouse knows everything about us. நம்ம கொரட்டை விடுறதும் தெரியும், எல்லாமே தெரியும், நம்முடைய கேவலமான புத்தியும் தெரியும், நல்ல காரியமும் தெரியும், எல்லாமே அவங்களுக்கு தெரியும். So they know when we snore, they know the worst about us and they know the best about us. So அப்ப அவங்ககிட்ட என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா அவங்க தான் நமக்கு ரொம்ப க்ளோஸ். இந்த உலகத்துல உங்களுடைய வைஃப் தான் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ், உங்களுடைய கணவன் வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ். So in this life your spouse is the most closest to you. So இது இன்னொரு விதத்துல ஏன் நீங்க கவுண்ட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப பொறுமையா இருங்க பேசுறதுக்கு முன்னாடி அப்படின்றது அர்த்தம். So what does it mean to keep counting? It means to be really patient with them. பட் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுமா? 1 2 3 கவுண்ட் பண்ணுங்க, 1 2 3 ல இருந்து 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணுங்க, இதெல்லாம் நமக்கு உதவி செய்யுமா அப்படின்னா உதவி செய்யும், கொஞ்ச காலம் உதவி செய்யும். So will these techniques of counting and being patient help us? It will help to a bit. பட் உண்மையிலே நீங்க ஆண்டவருடைய உதவியோட உங்களுடைய இமோஷன்ஸை நீங்க வந்து சரி பண்ணல, சீர்படுத்தல அப்படின்னா இது உதவி செய்யாது. So if you really don't take the help of the Lord and harness or train your emotions, then these techniques won't work. எல்லா உணர்வுகளுமே நல்ல உணர்வுகள் தான். All emotions are good. கோபம் நல்லது. Anger is good. இயேசு சொல்றாரு, இயேசு வந்து ஒரு சாட்டை எடுத்து அடிக்கல, சாட்டை எடுத்து என்ன செய்யறாருன்னா டேபிள்ஸ் எல்லாம் அதாவது பிரட்டி போடுறாரு. அங்க ஆலயத்தினுடைய அந்த கோர்ட்யார்டில் இருந்த மணி எக்ஸ்சேஞ்ச் பண்றவங்க வியாபாரிகள்லாம் அங்கிருந்து துரத்தி விடுறாரு. So Jesus didn't take a whip and whip people, but he overturned the tables in the courtyard of the temple where there were money changers and people doing business. அது வந்து ஒரு நல்ல கோபம். That is a good anger. ஆனா நல்ல கோபமும் பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப கரெக்டா பண்றாரு எல்லாத்தையுமே. So even there Jesus, it's a good anger, but he does it in control. எதை அட்டாக் பண்றாரு அப்படின்னா அந்த பிசினஸை தான் அட்டாக் பண்றாரு. So what did he attack over there? He attacked the business. அந்த பிசினஸ் எங்க இருக்க கூடாது அப்படின்றது தான் அவர் சொல்றாரு. He says where that business should not be. நீங்க மணி எக்ஸ்சேஞ்ச் பிசினஸே பண்ணாதீங்கன்னு சொல்லல. He didn't say don't do money exchange. ஏன்னா மணி எக்ஸ்சேஞ்ச் பிசினஸ் அவங்க பண்ணிட்டு இருந்த பிசினஸ் வந்து அந்த தேவாலயத்தினுடைய அந்த பலி செலுத்தும் சிஸ்டம் எல்லாம் ரன் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வெளிநாட்டுல இருந்தும் வராங்க. So the money exchange was very important there for the rituals happening in the temple, because people were coming from other countries. நீங்க எங்க நடத்தணுமோ பிசினஸ் அங்க போய் நடத்துங்க, இங்க நடத்தாதீங்கன்றது அவருடைய பிரச்சனை. The issue he had was go and do your business where it is to be done, not in the church. வெளியில போய் நடத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. Says do it outside, it's not a problem. ஆனா புறஜாதி மக்கள் வந்து ஜெபம் பண்ற வேண்டிய இடத்துல நீங்க உங்க பிசினஸ் நடத்தினீங்கன்னா அவங்க எப்படி ஜெபம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இயேசுடைய கோபம்.
So the anger of Jesus was, you are doing business at the place where the Gentiles would come and pray. But then where would they go? ஸோ நமக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இருக்கு. நம்முடைய கோபத்தை நம்ம எப்படி நாம சீர்படுத்தணும், வழி நடத்தணும், யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் இருக்கு. So this is a great example of how we should harness our anger and where we should use it and how to use it. எதை குறித்தும் கோபமே படல அப்படின்னா நாம மனுஷர்களா அப்படின்ற ஒரு கேள்வியே வந்துரும். So if we don't get angry about anything, then there's a question that if we are human at all. கெட்டது நடந்தாலும் கோபம் வரல. If something bad happens, we don't get angry. நல்லது நடந்தா கோபம் வரக்கூடாதுதான். If something good happens, we shouldn't get angry. ஆனா சிலருக்கு நல்லது நடந்தா கோபம் வரும். There are people who get angry if something good happens. சரியான காரியத்துக்கு கோபப்படுறது நல்லது. So for the right thing to get angry is good. பொறாமை நல்லதா அப்படின்னா பொறாமை நல்லதுதான். So if you ask if jealousy is good, yes it is. இந்த வேதவசனம் சொல்றது our God is a jealous God. அவர் வந்து வைராக்கியம் உள்ள தேவன், எரிச்சல் உள்ள தேவன் அப்படினு சொல்லுது. So the Bible says our God is a jealous God. ஏன் அப்படி சொல்லப்படுகிறது? So why is it saying that? இஸ்ரவேல் மக்களை வந்து இஸ்ரவேல் தேசத்தை தன்னுடைய மனைவியாக பாவித்து அவர் பேசுறார் ஆண்டவர். So Jesus looks at the Israelite nation as his wife and speaks. நீங்க என்ன விட்டு மற்ற தேவர்களுக்கு பின்னாடி போறீங்க? You're leaving me and going behind other gods. அத பாக்கும்போது எனக்கு அப்படியே எரிகிறது அப்படினு சொல்றாரு. So he says I'm jealous when I look at that. ஒரு மனைவி வந்து தன்னுடைய கணவனை வந்து பார்க்காம மற்றவங்களுக்கு நல்ல பராமரிக்கிறாங்க, மற்றவங்களுக்கு அன்பு செலுத்துறாங்கன்னா எப்படி அந்த கணவனுக்கு எரிச்சல் வருமோ அது போல தான். So how a husband would get jealous and angry when a wife doesn't take care of him but looks after others and cares for others is the same way that God is feeling jealous. பயம் நல்லதா அப்படினா பயமும் நல்லதுதான். Is fear good? Yes it is. நான் அடிக்கடி சொல்லிருப்பேன், நீங்க ஒரு காட்டுக்குள்ள இருக்கீங்க, ஒரு சிங்கம் உங்க கிட்ட வருது அப்படினு வெச்சுங்களா, என்ன செய்வீங்க? So I've said this often, if you're in a forest and a lion comes in front of you, what would you do? நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன் அப்படி நின்னுட்டு இருந்தீங்க அப்படினா, so if you said, oh I am not afraid of anything and you keep standing there, நீங்க அந்த சிங்கத்துக்கு லஞ்ச் ஆயிருவீங்க. you'll be the lunch for the lion. அப்ப அந்த பயம், அந்த நல்ல பயம் என்ன செய்யுதுன்னா, நீ வந்து தப்பிச்சுக்க, நீ ஏதாவது ஒன்று பண்ணு, என்ன பண்ணாலும் சரி, இல்லை குச்சி எடுத்து அடிக்கிறோமோ அல்லது கத்துறமோ எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம ஒன்றை செய்ய அது வைக்குது இல்லைங்களா, அது நல்ல பயம். The fear at that particular situation causes us to take action and that is good. So எல்லா உணர்வுகளுக்குமே ஒரு நல்ல பக்கமும் இருக்கிறது, கெட்ட பக்கமும் இருக்கு. So all emotions have a good side to it and a bad side to it. அப்ப நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம தீர்மானம் எடுக்கும்போது நமக்குள்ள இருக்கிற அந்த உணர்வுகளுடைய நல்ல பக்கத்தை யூஸ் பண்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். So when we're taking decisions, it's very important to look at the good side of our emotions. என்னுடைய கோபத்தினால நான் என்ன மாதிரியான ஆக்கப்பூர்வமான காரியத்தை உருவாக்க போறேன் அப்படி யோசிக்கணும். So when you should look at, if I'm angry, what would be the destruction? எனக்கு நல்ல பொறாமை இருக்கா கெட்ட பொறாமை இருக்கா அப்படி யோசிச்சு பார்க்கணும். So you should also think about if your jealousy is good or bad. எனக்கு நல்ல பயம் இருக்கா கெட்ட பயம் இருக்கா, எல்லாத்துக்கும் நான் பயப்படுறேனா அல்லது ஆண்டவருக்கு நான் பயந்து அப்புறம் நல்ல காரியத்துக்கு பயப்படுறேனா? So is my fear good or bad, and am I getting fearful for the right things, and am I fearful to God? இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 29. Let's look at Proverbs chapter 14 verse 29. நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ புத்தியீனத்தை விளங்க பண்ணுகிறான். Whoever is slow to anger has great understanding, but he who has a hasty temper exalts folly. சாந்த குணம் உள்ளவங்க, பொறுமையா கேட்கறவங்க, அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா புரிஞ்சுக்குவாங்க, அவங்க புத்தி உள்ளவங்களா இருப்பாங்க. So those who are patient are people who understand and are intelligent. ஆனா முற்கோபி அப்படின்னா ESVல எப்படி சொல்லுதுன்னா ஹேஸ்டி டெம்பர், சீக்கிரமா கோவம் வர ஆட்களுக்கு புத்தி இருக்காது அப்படின்னு வசனம் சொல்லுது. So the ESV version says someone who's has a hasty temper or who's short tempered, it doesn't have wisdom. இந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, நம்ம உணர்வுகள் நம்முடைய தீர்மானத்தை பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. So this scripture very clearly states that our emotions control our decisions. நீங்க கோவமா எடுக்கிற தீர்மானம் வந்து சரியா வராது. The decisions we take in anger will not be right. பொறாமையில எடுக்கிற தீர்மானம் சரியா வராது. The decisions we take in jealousy will not be right. பயந்து நீங்க எடுக்கிற தீர்மானம் சரியா வராது. The decisions you keep taking in fear will not be right. ஆனா ஆண்டவரை நம்பி ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஞானத்தை யூஸ் பண்ணி நீங்க எடுக்கிற தீர்மானம் நிச்சயமா சரியா வரும். But when you use the wisdom of God and
depend on the Lord and take a decision, it will be the right decision. நீங்க ஆதியாகமம் 25வது அதிகாரத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா When you read Genesis chapter 25, ஏசாவு அங்க பாக்குறீங்க. you see Esau. யாக்கோபு ஒரு சூப்பரான ஒரு கூழ் ஒன்னு பண்ணிட்டு இருக்காரு. Jacob is making a very excellent stew. ஏசா காட்டுல இருந்து வேட்டைக்கு போயிட்டு வராரு. So Esau has gone hunting in the forest and is returning. பயங்கரமான பசி. And he's got a extreme hunger. அவன் தான் மூத்த பையன். He is the oldest son. அவனுக்கு அப்பாவுடைய போர்ஷனும் வரணும், அவனுடைய போர்ஷனும் வரணும். ரெண்டு போர்ஷன், டபுள் போர்ஷன் ஆஃப் அப்பாவுடைய சொத்து அவனுக்கு வரணும். So he should get a double portion of his inheritance, one from his father and one his own. அதுக்கு பேர் வந்து புத்திர சுவிகாரம் அப்படினு பேர், பர்த் ரைட் அப்படினு பேர். That's called the birthright. ஆனா யாக்கோபு வந்து பயங்கரமான தந்திரமான ஒரு ஆளு. But Jacob was very sly. அவன் சொல்றான், நீ வந்து உன்னுடைய புத்திர சுவிகார இந்த புத்திர இந்த உரிமையை நீ எனக்கு பர்த் ரைட்டை எனக்கு கொடுத்துரு, நான் உனக்கு கூழ் தரேன் அப்படின்னு சொல்றான். But Jacob is again very sly. He tells Esau, give me your birthright and I'll give you some stew. ஏன் அப்படின்னா ஏசா என்ன சொல்றான்னா அந்த பசியில நான் வந்து சாக போறேன் அப்படின்னு சொல்றான். Why? Because Esau is saying, oh, I'm dying of hunger. அவனுடைய இங்க சமைக்கிற இடம் இங்க இருக்கு அப்படின்னா பக்கத்துல தான் டென்ட்ஸ் எல்லாம் அந்த கூடாரங்கள்லாம் இருக்குதுக்கு வாய்ப்பு இருக்கு. So it could be that where they are cooking, the tents where they stay is close to that. நான் போயிட்டு ஏதோ ஒன்னு சாப்பிட்டுக்கிறேன், இப்போதைக்கு நான் சமாளிச்சுக்கிறேன், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கூட அவன் யோசிச்சிருக்கலாம். He could have thought, let me just eat something for now and then look at things later. அவனுடைய பசி அப்புறம் அந்த கூழ் வந்து ரொம்ப ரெட் கலரா இருந்துச்சு அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் அது அவனுக்கு கவர்ச்சியா இருக்கு, மேபி வாசம் வந்திருக்கும், அதுவும் அவனை கவர்ந்து விட்டது. So we see that he was very hungry and the stew looked very enticing and that could have made him stumble. நான் சாக போறேன் அப்படின்றது அவனுடைய உணர்வை காண்பிக்கிறது. So when he says I'm dying of hunger, it shows his emotion. அப்ப என்ன செய்யறானா தன்னுடைய பர்த் ரைட்டே கொடுத்துட்டு அந்த கூழை வாங்கி குடிச்சறான். So what does he do? He gives his birthright and then takes and eats the stew. Emotion, அதாவது உணர்வு பூர்வமாக மட்டும் எடுக்கும் தீர்மானங்கள் என்றைக்குமே சரியா வரவே வராது. So when you take a decision solely based on your emotions, it will never be right. நாம எங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்று நம்முடைய உணர்வை தூண்டி விடும். So wherever we are, there will be something that is triggering our emotions. ஒருத்தங்களுடைய ஒரு குற்றச்சாட்டு கூட நம்முடைய உணர்வை தூண்டி விடும். Someone who's accusing us can Next slide. Someone who's accusing us can trigger our emotions. நீங்க செய்ய தப்புங்க அப்படினு சொன்னோனே என்னது? நம்முடைய உணர்வு தூண்டப்படுது. So when someone says, oh, you've done wrong, it actually triggers our emotions. நீங்க யூஸ்லெஸ்ங்க அப்படி சொன்னா நம்முடைய உணர்வு தூண்டப்படுது. If someone says you're useless, that also triggers our emotions. இது எல்லாமே triggers, நம்மள தூண்டி விடும் காரியங்கள். So all of these are triggers that trigger our emotions. இந்த தூண்டி விடும் காரியங்கள்லாம் எங்கெல்லாம் இருக்கு? So where are all these triggers? உங்களுக்குள்ள இருக்கு. First it's inside of you. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த immediate context வீட்டுக்குள்ள இருக்கும். So the next one is in the immediate context, it's in your house. வேலையில இருக்கும். It will be at work. நீங்க எங்கயாவது கடைக்கு போனீங்கன்னா அங்க கூட இருக்கும். It can be somewhere where you go to a shop. எனக்கு ரொம்ப உணர்வை தூண்டி விடுற ட்ரிகர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கடைக்கெல்லாம் போகும்போது பின்னாடியே ஒரு சிலர் வந்து சார் என்ன வேணும் சார் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துட்டு நான் உங்ககிட்ட சொல்றேங்க அப்படின்னு சொல்றேன். அப்படியே வந்துட்டு சொல்லிட்டே இருந்தா சரி வேணா போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். So something that triggers me in shops is someone coming so close to you and following you saying, what do you need? At times you just want to see. And when they do that, you just feel like walking out of the shop. So நமக்கு வந்து என்ன மாதிரியான உணர்வுகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கோபம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. So what kind of emotions are we likely to feel? It could be anger. மற்றவங்க நம்மள குற்றப்படுத்தும் போது கில்ட் வரதுக்கு, அதாவது குற்ற உணர்வு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. So when someone is accusing us, we could feel guilty. அவமானம் உள்ளுக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. We could feel shame. நிறைய அந்த உணர்வுகள் என்ன செய்யுதுன்னா சில விதமான சிந்தனைகளை நமக்குள்ள உருவாக்குது. So these emotions create certain thoughts. சிந்தனைகள்லாம் எப்படி இருக்கலாம்? நான் வந்து யூஸ்லெஸ் அப்படிங்கிற ஒரு சிந்தனையா இருக்கலாம். So what kind of thoughts can you think? It could be that I'm useless. எல்லாருமே எனக்கு அகைன்ஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை இருக்கலாம். It can be that everyone is against me. நான் அப்படிதான் யோசிச்சிருந்தேன். சின்ன பையனா இருக்கும்போது என் ஹாஸ்டல்ல எல்லாருமே அகைன்ஸ்ட் தான் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். As a young boy in the hostel, I used to think that everybody in the hostel is against me. நான் வார்டன்ட்ட போய் எல்லாருமே எனக்கு அகைன்ஸ்ட் சார் அப்படின்னு சொன்னேன். I went to the warden once and I said everyone is against me. அப்ப அவர் சொன்னார் அந்த அளவுக்கு நீ கிரேட் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னார்.
So he actually told me that you're not that great. எனக்கு உண்மையிலேயே புரியல, அவர் என்ன சொன்னாருன்னு எனக்கு புரியல. I didn't understand it at that time. அப்புறம் வெளியில சரி சரி போ போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார் பாருங்க. அப்படியே ரூமுக்கு வரும்போது தான் எனக்கு புரிஞ்சுச்சு, நம்ம அந்த அளவுக்குலாம் கிரேட் இல்லை, இந்த உலகமே நம்ம அகேன்ஸ்டா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க தேவையில்லை, ஏதோ ஒரு 4 பேர் அவங்கள சமாளிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படிதான் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். I understood what he said only when I reached my room. I realized that I'm not that great and that not everybody is against me, maybe just 3 or 4 people, and them I can handle. அருமையானவர்களே, நம்முடைய இமோஷன்ஸ், நம்முடைய உணர்வுகள் நம்முடைய தீர்மானங்களை பாதிக்கும். So beloved, our emotions will affect our decisions. ரெண்டாவது என்ன பார்க்கறோம் அப்படின்னா, இமோஷன்ஸ் இம்பாக்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். உணர்வுகள் நம்முடைய உறவுகளை தாக்கும், உறவுகள் மேல தாக்கத்தை கொண்டு வரும். எத்தனை பேர் நல்ல உறவுகள் எல்லாரோடையும் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? How many of you think you want to have a good relationship with everyone? நிறைய பேர். ஓகே, ஒருத்தவங்க தான் கை தூக்குறாங்க. ஓகே, மற்றவங்கெல்லாம் யார் யார் நமக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நிச்சயமா நல்ல உறவு வச்சுக்க விருப்பப்படுவீங்க. I'm sure many of you want to keep good relationships with whoever you want to, have a close relationship. You have to have a good relationship. யார் யாரெல்லாம் தேவை இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நீங்க நல்ல உறவு வச்சுக்கணும் அப்படின்னு யோசிக்க மாட்டீங்க. If the people who are not needed in your life, you won't bother about the relationship. எந்த உறவுகள்லாம் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த உறவுகளோட நிச்சயமா நல்ல உறவுகள் வச்சிருப்பீங்க. So the relationships that are most important in your life, you will definitely try to keep a good relationship with them. இந்த உறவுகள் இல்லாம கூட நான் வாழ்ந்துட முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதோட நீங்க வச்சுக்க மாட்டீங்க. If you think that I can live without these relationships, then with them you would not bother. பட் நம்ம எல்லாரோடையும் ஏதாவது ஒரு விதத்துல உறவுகள் வைத்துக்கொண்டே இருப்பது, லிங்க் வச்சுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது. But it's very important that we have some kind of relationship with everybody. நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ நீங்க எல்லாருமே ஒரு நெட்ல தான் இருக்கீங்க, மாட்டிட்டு இருக்கீங்க. So whether you like it or not, all of us are caught in a net. இந்த நெட்ல இருக்கிற ஒவ்வொரு லிங்க்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். And the link in the net is each link in the net is very important. ஒரு லிங்க் உடைஞ்சா கூட அந்த நெட்ல ஓட்ட வந்து அந்த நெட் என்ன செய்யணும், கடைசில பிஞ்சு போயிடும், ஒண்ணுத்துக்கு யூஸ் இருக்காது. So even if one link breaks in that net, then it it will only break up and not be of any use. நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது என்னன்னு கேட்டீங்கன்னா இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். எந்த நேரத்துல எப்படி என்னுடைய இமோஷன்ஸை யூஸ் பண்றது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப தேவை. The most important thing that we need right now is emotional intelligence of what emotion we're feeling and how to use it. நீங்க ஒரு வாஷிங் மெஷின் வாங்க போறீங்கன்னு வெச்சீங்களா? So if you think you're going to buy a washing machine, அங்க வாஷிங் மெஷினை செல் பண்ற அந்த சேல்ஸ்மேன் அவருக்கு அந்த வாஷிங் மெஷினை பத்தி சூப்பரான நாலேஜ் இருக்கு, அக்குவேர் ஆணிவேர்னு சொல்றாங்கல்ல, நல்லா அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. So if the salesman in that place knows every detail about the washing machine, ஆனா அவருக்கு எப்படி அதை பிரசன்ட் பண்றது, எப்படி உங்களுடைய உணர்வுகளை தொடறது அப்படின்னு தெரியலன்னு வச்சுங்களா, அதை சேல்ஸ் பண்ணவே முடியாது. If he has all the knowledge, but if he doesn't know how to connect with you emotionally, then that knowledge is of no use. So நாம அந்த இமோஷனல் ஸ்ட்ரெngth தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். So emotional strength and emotional intelligence is very very important. அதாவது மற்றவங்களை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம், மற்றவங்களுடைய உணர்வுகளை எப்படி புரிஞ்சுக்கிறது, மற்றவங்களுடைய பலத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது, இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். So how do we understand the emotions of others, how do we manage that emotions, and how do we understand the people is very important. சரியான இமோஷன்ஸ் நமக்கு இல்ல அப்படினா நாம மற்றவங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவோம். So if we don't have the right emotional intelligence, then we'll misunderstand people. எப்ப பார்த்தாலும் யார்ட்டையாவது சண்டையிலே இருப்போம். We'll always be fighting with someone. So அப்ப நம்ம எனர்ஜி எல்லாம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த சண்டையிலே போயிடும். So all our energy will get dissipated in just the fights. ஆனா சரியான விதத்துல இமோஷன்ஸ் யூஸ் பண்ண கத்துக்கிட்டவங்க என்ன செய்வாங்கன்னா அது ஒவ்வொரு நாளும் அவங்க அவங்க வாழ்க்கையில வளர்ந்துக்கிட்டே போவாங்க. So those who know to manage the emotions well will always grow in life every day. உங்ககிட்ட யாராவது திட்டினா கூட நீங்க சரியா கம்யூனிகேட் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. Think if someone comes and shouts at you, can you communicate well? உங்ககிட்ட பேசினா கூட ஓகே வாங்க உட்கார்ந்து பேசலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா யோசிச்சு பாருங்க. That's a test for you. So even if they come and shout at you, it's a test that whether you can talk to them calmly. உங்களை குறித்து யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணா கூட உங்ககிட்ட பண்ணா கூட நீங்க பொறுமையா யோசித்து பார்த்து நான் உங்களை ஹர்ட் பண்ணிட்டேனா சாரி அப்படின்னு சொல்ல முடியுமா யோசிச்சு பாருங்க. So even if someone comes and complains to you, can you remain calm and say yes, if I've hurt you then I'm sorry? அப்படி சொல்ல முடியல அப்படினா நம்முடைய இமோஷன்ஸை இன்னும் நாம மேனேஜ் பண்றதுக்கு நாம தவறிக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்றது அர்த்தம்.
So if we are not able to say that, then we are still not able to manage our emotions and we're going wrong. அதை நம்ம சரியா நம்ம மேனேஜ் பண்ணல அப்படின்னா நம்முடைய உறவுகளை உடைத்து விடும். So if we don't manage our emotions well, then we are breaking our relationships. ரிலேஷன்ஷிப் என்ன சொல்றாங்கன்னா உறவுகள் வந்து ரூம் டெம்பரேச்சர் மாதிரி. So it's said that our relationships are like a room temperature. இந்த ஏசி தெர்மோஸ்டாட் இருக்கு இதுல. இது என்னன்னா இதை வந்து நம்ம டெம்பரேச்சரை நம்ம ரெகுலேட் பண்ணிக்கலாம். So in this AC there's a thermostat, that means we can regulate the temperature. நமக்கு ரொம்ப கோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், சரி பண்ணிக்கலாம். So if it gets very cold, we can tweak the temperature. ஆனா சரியா மேனேஜ் பண்ணாத இமோஷன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா தெர்மாமீட்டர் மாதிரி. So the emotions that we don't manage well is like a thermometer. இது மேல 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 தான் போயிட்டே இருக்கும். It will only keep increasing. இத ஒண்ணுமே பண்ண முடியாது. You cannot do anything. இத வந்து எங்க அது வந்து நீங்க வைக்கிறீங்களோ அந்த இடத்தை வந்து எடுத்தா தான் இது சரி பண்ண முடியும். So it depends on where you keep it. Only if you remove it from there you can change the temperature. தெர்மோஸ்டாட் உள்ள இந்த மாதிரி ஏசியான அந்த டிவைசஸ்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ரெகுலேட் பண்ணலாம், டெம்பரேச்சர் வந்து ரெகுலேட் பண்ணலாம். So a thermostat you can regulate it. அருமையானவர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கறோம்னு கேட்டிங்கன்னா நீங்க உங்களை ரெகுலேட் பண்ணுங்க. நான் என்ன ரெகுலேட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். So what we're seeing today, it's very important to regulate yourself or myself. சிலர்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட பேசினாவே வம்பு தான் வரும். There are some people that if you talk to them they will end up in a fight. சோ அந்த மாதிரி நாம இருந்திர கூடாது. We shouldn't be like that. நாம எப்போதுமே சமாதானத்தை நோக்கி போகிறவர்களாகவே இருக்க வேண்டும். We should be always somebody who's seeking peace. நீதிமொழிகள் 15:1. Let's look at Proverbs chapter 15 verse 1. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். A gentle answer turns away wrath. கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். But a harsh word stirs up anger. மெதுவான அப்படினு கேட்டிங்கன்னா யாருக்கும் கேட்காத மாதிரி பேசணும் அப்படி நான் சொல்ல. So when you say a gentle answer, it doesn't mean something we're talking very soft. சாந்தமா பேசணும். You should talk politely. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். It's very important to talk in peace. நேத்து வால்ட்டிட்ட நான் பேசிட்டு இருந்தபோது சொன்னேன். ஒருத்தர் என்னுடைய கிளாஸ்ல என்னுடைய ஒரு ஸ்டூடெண்ட் ரெவலேஷன்ல கேள்விலாம் கேட்டாரு. So yesterday when I was talking to Walt, I was sharing this with him, that one person in my class was asking me questions on Revelation. அவர் பயங்கரமா கேள்வி கேட்டு பயங்கரமா பேசுவார். இது no you don't have knowledge அப்படினு சொல்லிடுவார். So he would ask some really harsh questions and also say, oh you don't have the knowledge. So you don't have knowledge ன்னு சொன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க பாருங்க. So if someone says you don't have knowledge, how will you feel? இவ்வளவு படிச்சிட்டு வந்து நீங்க வந்து கிளாஸ் எடுக்கறீங்க, you don't have knowledge அப்படிட்டா நான் அப்படியே ஸ்டன் ஆயிட்டு இருந்தேன். பட் என்ன சொல்றதுன்னு எனக்கு இருந்துச்சுன்னா தயவுசெய்து இஃப் கிளாஸ் பிடிக்கலன்னா போயிருங்க அப்படிதான் சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. So if someone is asked a question like that when you've prepared and come, I was in a state of telling him, if you don't like the class, please leave. ஒண்ணு சொன்னேன், நீங்க பைபிள்ல இருந்து நீங்க சொல்றதுக்கு ஆதாரம் காமிங்க, நான் இப்பயே ஏத்துக்கிறேன், நாளைக்கெல்லாம் கிடையாது, இப்பயே எல்லாருக்கும் முன்னாடி ஏத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. So the only thing I told him was, if you can give me biblical proof to what you're saying, right now I'll accept it. That's all I said. No பேசிட்டே இருக்காரு. He kept saying no and he kept on talking. நான் சொன்னேன், வேணா நம்ம கிளாஸ் முடிச்சு நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பேசலாம், நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம், கிளாஸ்ல உள்ளவங்கள பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா. ஆனா கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் வரமாட்டார், ஏன்னா அங்க 10:30 மணி, அதுக்கப்புறம் தூங்கணும் அவருக்கு. So I told him, if you want, let the class go on. After it's over, you and I can sit together and talk. But he wouldn't do that because it was 10:30 and there's time to sleep. ஆனா நான் இதை எப்படி ஹேண்டில் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. But all the students like the way I handle this situation. ஏன்னா அவருடைய விசுவாசத்தையே கொண்டவர்களும் அங்க இன்னொருத்தர் இருந்தாராங்க. So there was somebody who had the same thought process as him. அவர் வந்து நான் சொல்றதை சிந்திச்சு பார்க்கிறதுக்கும் அந்த புக்கை போயிட்டு மறுபடியும் வாசிச்சு பார்க்கிறதுக்கு அது தூண்டி விட்டுச்சு. So it actually triggered that person to go and think about his own faith and also go and look at the book of Revelation. அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். So beloved, this is a really important point. யோசேப்பு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நமக்கு. Joseph is a great example. யோசேப்புக்கு வந்து என்னென்னலாம் பண்ணாங்க அவங்க சகோதரர், யோசிச்சு பாருங்க. Think about what and all his brothers did to Joseph. பொறாமைப்பட்டாங்க, They were jealous. கொல்லணும்னு நினைச்சாங்க, They wanted to kill him. குழியில தூக்கி போட்டாங்க, They put him in a pit. அப்புறம் அடிமையா வித்தாங்க. They sold him as a slave. அப்புறம் யோசேப்பு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அதிகாரியுடைய வீட்ல வேலை செஞ்சாரு. And then Joseph worked in a great man's house. குற்றம் சாட்டப்பட்டாரு. He was falsely accused. சிறைச்சாலையில இருந்தாரு. He was in prison. ஆண்டவருடைய கிருபையினால ஒரு பெரிய பதவிக்கு வந்தாரு. By the grace of God, he reached a very high level. அவங்களுடைய சகோதரர்கள் எல்லாம் வராங்க. His brothers come to him.
அவங்களெல்லாம் மன்னிக்கிறாரு. He forgives them. ஆனா வேதம் சொல்லுகிறது யோசேப்பு அழுதான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். But the scripture also says that that Joseph cried. யோசேப்பு அவர்களை மன்னித்தான் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். We also see that he forgave them. யோசேப்பு சொன்னா, நீங்க எனக்கு தீய காரியத்தை தான் நினைச்சு பாத்தீங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி விட்டார் அப்படின்னு சொன்னார். He told them that you meant me harm, but the Lord turned everything for my good. நீங்க அழாதீங்கன்னு சொல்ல, He didn't say don't cry. நீங்க அழுங்க. You cry. நான் அழுது இருக்கிறேன். I've also cried. நிறைய அழுது இருக்கிறேன். I've cried a lot. ஆனா மக்களை மன்னிச்சிருங்க. But forgive people. அவங்கள விட்டுருங்க. Let the people அவங்க go. மேல நம்ம எந்த கசப்பும் நம்ம வச்சிருக்க தேவையில்லை. Let's not have any bitterness with them. அருமையானவர்களே, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு நம்ம ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டியது வரும். Why? Because we have to give an answer to the Lord. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். Each one of us here has to give our account to God. நான் எப்பயுமே என் வைஃப்ட்ட சொல்லுவேன், நீ எதை பத்தியும் கவலைப்படாத. I always tell my wife, don't worry about anything. யாரு என்ன விதைக்கிறாங்களோ அதை தான் அறுப்பாங்க. What people sow is what they will reap. நாம நல்லதை விதைச்சிட்டே இருக்கணும். Let us keep sowing good. அப்ப நாம நல்லதை அறுத்துக்கிட்டே இருப்போம். Then we will keep on reaping good. நாம கவலைப்பட தேவையில்லை. We don't have to worry. அருமையானவர்களே, இதை நம்ம மனசுல வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். We need to remember this. மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா, emotions affect mental and physical health. உணர்வுகள் நம்முடைய மனம் மற்றும் சரீர ஆரோக்கியத்தை கெடுக்கும். இன்னைக்கு இருக்கிற நிறைய வியாதிகள் சைக்கோசோமேட்டிக் சிக்னஸஸ். So a lot of sicknesses now that are there prevalent are all psychosomatic. ஒரு ஆர்டிகிள் வாசிச்சேன் டயபிட்டிஸ் பத்தி. So I was reading an article on diabetes. அந்த டாக்டர் இப்படி எழுதுறாரு. And the doctor writes this way. ஒருத்தருக்கு வந்து பயங்கரமா இருக்கு சுகர். So one person has a very high sugar level. ஆனா இயர்ஃபோன்லாம் போட்டுட்டு வந்து சிலர்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஜாலியாக அங்கே உட்காந்துருப்பாங்க. இயர்ஃபோன்லாம் போட்டு பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு அவர் அங்கே உட்காந்து இருக்கிறாரு. So this person was enjoying himself. He had a headphones on and was enjoying life. blood test எல்லாம் கொடுத்துட்டாரு. He'd given his blood test and all that. அவரை பார்த்தா கூலா இருக்காரு. He was very cool. டயபிட்டிஸ் இருக்கிற மாதிரி தெரியல. It didn't look like he had diabetes. ஸோ ரிப்போர்ட்லாம் போயிடுச்சு டாக்டர்கிட்ட. So the reports went to the doctor. டாக்டர் சொல்றாரு, என்ன உங்களுக்கு 400 இருக்கு. So he said, what is this? Your sugar level is at 400. 400? அப்படின்னா ஃபெயிண்ட் ஆயிட்டார். The minute he heard 400, he said 400 and he fainted. இதுவரைக்கும் நல்லா தான் இருந்தாரு. He was fine till then. இயர்ஃபோன்லாம் போட்டு பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு காலெல்லாம் அப்படி ஆட்டிக்கிட்டு நல்லா தான் இருந்தார். So he was really good listening to music and dancing, but he was fine. அந்த 400ன்னு சொன்ன உடனே பாத்தீங்க அப்படின்னா fainted. But the minute he heard that his level was at 400, he fainted. இது எதை காண்பிக்குதுன்னா, உங்களுடைய உணர்வுகள் உங்களுடைய சரீரத்தை பாதிக்கும். What this shows is that your emotions will affect your health. உங்களுடைய உணர்வுகள் உங்களுடைய மைண்ட, உங்களுடைய மென்டல் ஹெல்த்தை வந்து பாதிக்கும். Your emotions will affect your mental health. சோ ஒவ்வொரு நாளும் நமக்கு மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கா யோசித்து பாருங்க. So keep thinking whether you have a lot of stress every day. அதனால தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய உணர்வுகளை வந்து சப்ரஸ் பண்ணாதீங்க. That's why I say don't suppress your emotions. அது எந்த உணர்வா இருந்தாலும் சரி, அதை எப்படி நீங்க சரியா கையாளலாம் அப்படின்னு யோசித்து பாருங்க. Don't suppress any emotion. Learn how to manage it. இப்படி உணர்வுகளை சரியா மேனேஜ் பண்ணாதனால வருகிற நிறைய வியாதிகள் பாத்தீங்கன்னா அல்சரு, அப்புறம் சயின்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஒரு லிஸ்டே வச்சிருப்பாங்க, இந்த வியாதி எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. So when you cannot manage your emotions well, then it also leads to disease. Ulcer is one, and there are also others who have a list of these depending on. She knows the list. Doctor's family can't help it. So நீங்க போய் கூகுள் பண்ணி பாருங்க. You can go and Google it. நான் நிறைய பேர் சொல்லுவேன் கூகுள் பண்ணி பாருங்கன்ட்டு. எல்லாரும் யார்ட்டும் கேட்கணும்னு தேவையில்லை, கூகுள் பண்ணி பார்த்தா தெரியும். So you don't have to ask anyone, you can just Google it. இதெல்லாம் ஏன் வருது நமக்கு? So why do we get all this? அப்படின்னா நமக்குள்ள அந்த ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் இருந்துட்டே இருக்கு. So it's because the stress is constantly in us. நமக்குள்ள ஆங்ஸைட்டி, ஒரு பயம், கவலை இருந்துகிட்டே இருக்கு. There's an anxiety or a fear inside us always. இது எல்லாத்தையும் நம்ம தூக்கி போட்டு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். So it's very important to cast these all away and trust the Lord. நம்ம எபிரேயர்ல என்ன வாசிக்கிறோம்? எபிரேயர் 11வது அதிகாரத்துல 6வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? விசுவாசம் இல்லாமல் கர்த்தரை பிரியப்படுத்துவது சாத்தியமில்லாத காரியம், ஆகாத காரியம். So when you look at Hebrews chapter 11 verse 6, it says it's impossible to please God without faith. யாரெல்லாம் வந்து அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவர் இருக்கிறார் என்றும், யாரெல்லாம் அவரை தேடுகிறார்களோ அவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும்.
So we need to believe that whoever believes in him will see him, and whoever searches for him, he will bless them. நீதிமொழிகள் 17:22. Let's look at Proverbs chapter 17 verse 22. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். It says a cheerful heart is good medicine, but a crushed spirit dries up the bones. மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு மருந்து. So if you are happy, that itself is medicine. எப்ப பார்த்தாலும் சோகமாவே துக்கமாவே இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நோய். So if you are always sad and upset, then that is a disease. So இது நீங்க மனசுல வச்சீங்கன்னா சந்தோஷத்தை ஒவ்வொரு நாளும் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். So it's very important to decide that you will choose happiness every day. crushed spirit அப்படின்னா என்ன? உள்ளுக்குள்ள வந்து துக்கம் இருந்துட்டே இருக்கு. So when it says crushed spirit, that means there is sadness inside of you constantly. ஆனா வெளியில சிரிச்சிட்டே இருக்காங்க. But you're smiling and laughing outside. நிறைய கமெடியன்ஸ் இருக்காங்கல்ல, இந்த பகடி பண்றவங்க, அவங்க பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ரொம்ப சோகமா தான் இருப்பாங்க. So when you look at a lot of the comedians, on the inside they're very sad. ஆனா வெளியில சிரிச்சிட்டே இருப்பாங்க. But on the outside they will always be laughing. நீங்க உள்ளேயும் வெளியேயும் சந்தோஷமா இருக்கதை தேர்ந்தெடுப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே. And it's very important that you choose to be happy both on the inside and the outside. So எனவே நெகட்டிவ் எமோஷன்ஸ்க்கு இடம் கொடுக்காதீங்க. So don't give place to negative emotions. உங்களுடைய சரீரம், உங்களுடைய மைண்ட் அப்படிங்கிறது ஒரு கார்டன் மாதிரி, ஒரு தோட்டம் போல. So your body and your mind is like a garden. அந்த தோட்டத்துக்கு நமக்கு வெளிச்சம், சூரிய வெளிச்சம் தேவை. The garden needs sunlight. நல்ல தண்ணி ஊத்தணும். You need water. உரம் போடணும். You need fertilizer. அங்க ஏதாவது களைகள் இருந்துச்சுன்னா அதை பிடுங்கி போடணும். If there are any weeds there, you need to remove and cast it aside. நல்லா பாதுகாத்தீங்கன்னா நல்ல செடிகள் வரும், நல்ல கனிகள் வரும். So if you take care of it well and tend it well, then you will see it flourish and give fruit. நீங்க அப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா, கவனிக்காம விட்டீங்க அப்படின்னா கனி தரவே தராது, அந்த செடிகள்லாம் கனி தராது. If you don't take care of it, then the plants will not give you fruit. அப்ப நம்முடைய மனசை வந்து ஒவ்வொரு நாளும் கல்டிவேட் பண்ணிட்டே, அதாவது சரி பண்ணிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். So it's very important to keep cultivating our mind and taking care of it. பிலிப்பியர் 4:6-7. So let's look at Philippians chapter 4 verses 6 to 7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். So it says, don't worry about anything, but with supplication and prayer tell the Lord what you need. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். And it says that the Lord will give you the peace that passes all understanding. பாருங்க, இத நம்ம வந்து நல்ல மனசுல வச்சுக்கிறது, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்றத பார்க்கிறோம். So it's very important to understand the scripture saying that we are not to worry about anything. Be anxious for nothing. இங்க உட்கார்ந்து கவலைப்படுறவங்கள கை தூக்க பார்க்கலாம். Whoever is sitting here worried, please raise your hands. ரொம்ப உஷாரா இருக்கீங்க. நீங்க உஷாரா இருந்தா மட்டும் பத்தாது, கவலைப்படாம இருக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். So just being attentive is not important, but also being wise is important. நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்தை நீங்க என்ஜாய் பண்ணுங்க. Enjoy wherever you are. You are in a service, enjoy that. When you're at the service, enjoy that. நீங்க ஒரு ரெஸ்டாரன்ட்ல போய் சாப்பாடு பண்றீங்க, அந்த நேரத்தை நீங்க என்ஜாய் பண்ணுங்க. When you're in a restaurant to have lunch or eat, enjoy that time. அங்க உட்கார்ந்து கவலையா பேசிட்டே இருக்கிறது. And don't sit there and keep anxious. கஷ்டப்பட்டு சாப்பாடு சமைச்சு சாப்பாடெல்லாம் மேஜையில வச்சுட்டு அங்கேயே என்னது ஏதாவது ஒன்று பேசி கடைசியில் சாப்பிடாமே போயிடுறது. So sometimes, someone takes the trouble to cook and keep things on the table, and then you end up talking about the negative, and then you end up not eating. இந்த உலகத்துல எல்லாமே நம்ம பிளான் போட்ட மாதிரியே நடக்கணும்னு அவசியமே கிடையாது. So in this world, it doesn't mean that everything will go as per our plans. அப்படி நடக்கவும் நடக்காது. It doesn't normally happen that way. ஆண்டவரை நீங்க நேசிக்கும் போது எல்லாவற்றையும் அவர் உங்கள் நல்லதுக்காகவே செய்வார். Amen. So when you love the Lord, he will turn everything for your good. நீங்க ஆண்டவருக்குள்ள இருக்கீங்க, ஆண்டவர் வந்து உங்களை நடத்துறாரு, ஆண்டவர் வந்து உங்களை கைவிடவே மாட்டார் அப்படி நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அவர் எல்லாவற்றையும் நல்லதுக்காகவே செய்வார். So when you trust the Lord and you know that he is there with you and he will never leave you nor forsake you, then everything, he will turn everything for our good. Hallelujah, praise the Lord. Right. திடீர்னு பாஸ்டர் ஹalleluya சொல்றத யோசிங்க. ஓகே, ரைட். அடுத்து நான்காவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இமோஷன்ஸ் ஆர் எனர்ஜி.
உணர்வுகள் அப்படிங்கிறது ஒரு ஆற்றல், ஒரு பவர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நீங்க ஒருத்தர் போயிட்டு எப்படி பிரதர் இருக்கீங்க அப்படின்னு கை கொடுத்து பாருங்க. So if you go to someone and say, how are you brother? அவரு ஃபைன் தேங்க் யூ அப்படின்னு சொன்னார்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. Yeah, but if we respond with, I'm fine, thank you, how will it be? ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படினோட அவரு ஃபைன் தேங்க் யூ அப்படின்னு சொன்னா, என்ன எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க அடுத்த லெவலுக்கு வரீங்க பாருங்க, கீழே இறங்கி. அதான் பிரச்சனை. So when you go with enthusiasm and they don't, then you come down a level saying, is everything okay? அப்புறம் அவர் சொல்ல எல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுங்களேன். And then he says, yeah, everything is fine. அடுத்து சரி உட்காருங்க பேசலாம். And then you will say, let's sit down and have a talk. அப்படியா, சரி உட்காரலாம். என்ன ஆச்சு? Oh, okay, let's sit and talk. And then you like, what happened? ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. Nothing, everything is fine. அப்போ கொஞ்சம் நல்லாவது கை கொடுக்கலாம்ல. Then you'll say, then you could have at least been a little enthusiastic when you greeted me. சிலர் பார்த்தீங்கன்னா எப்போதுமே எனர்ஜி இல்லாத மாதிரியே இருப்பாங்க. There are some people who look like they have no energy. See, your emotions are contagious. உங்களுடைய உணர்வுகள் வந்து ஒரு தொற்று போல. நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா உங்க கூட இருப்பவங்க சந்தோஷமா இருப்பாங்க. So if you are happy, then the people around you will also be happy. நீங்க கோபத்துல வந்தீங்கன்னா பக்கத்துல உள்ளவங்களுக்கு கோபம் ஆயிருவாங்க கொஞ்ச நேரத்துல. If you keep are constantly angry, then those around you will also in a while become angry. நீங்க சோகமா இருந்தீங்கன்னா பக்கத்துல உள்ளவங்களுக்கு கொஞ்ச நேரத்துல சோகமா ஆயிருவாங்க. If you are sad, then others around you will also be sad. அவங்க உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டாங்கன்னா பரவாயில்லை, இல்ல கூட இருந்தாங்கன்னா போச்சு, அவ்வளவுதான். So if they get away from you, then it's fine, but if they remain with you, they will be affected. So அப்பனா நம்ம எப்ப பார்த்தாலும் அப்படியே ஈன்ட்டே இருக்கணுமா அப்படின்லாம் நான் சொல்லல. So does that mean we need to keep smiling and laughing always? எங்க ஹாஸ்டல்ல ஒருத்தர் இருப்பான், எப்பவுமே சிரிச்சிட்டே இருப்பான். I had a person in the hostel who will always be laughing. அவனுக்கு பேரே இலிச்ச வாயன்னு வச்சிருக்காங்க. அப்படி நான் இருக்குன்னு நான் சொல்லவே இல்லை. அவன் எப்பவுமே சிரிச்சிட்டே தான், இப்படியே தான். அவன் முகம் ஏன்டா ஹோம்வொர்க் பண்ணலனாலும் அதே ஃபேஸ் மாறவே மாறாது. No matter what you asked him, he had the same expression. It would never change. அவனுக்கு சினிமாவுக்குலாம் போகும்போது நீ பார்த்த தானே அப்படின்னா அதுக்கு சிரிச்சிட்டே தான் இருப்பான். நான் பார்த்தேன் ஏன் சொல்லல அப்படின்னா அதுக்கு சிரிச்சிட்டே தான் இருப்பான். So if we went for a movie and you asked him, did you go? He would smile. And if you said, why did you go? He would still smile. ஹாஸ்டல்ல சிலர்லாம் செவரேறி குச்சி போயிருவானுங்க, சினிமா போயிட்டு வருவானுங்க. ஸோ அந்த மாதிரி. So the boys in the hostel used to jump over the wall and go see the movies and அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். நம்ம சொல்லலாம், எனக்கு துக்கமா இருக்குன்னு சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. So I'm not saying you need to keep smiling always. You can't tell that you're sad at some point of time. இயேசு போயிட்டு தன்னுடைய சீடர்கிட்ட சொல்றாரு, எனக்கு துக்கமா இருக்குன்னு சொல்றாரு. Jesus went to his disciples and said he was sad. ஆனா நம்ம நம்முடைய உணர்வை என்ன சொல்லணும்னா நம்ம ஆட்கொள்ளணும், அதை சீர்படுத்தணும், அதை நான் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ. So we've been looking at harnessing our emotions and using it well. இப்போ எனக்கு துக்கம் வந்துருச்சு, எவ்வளவு நாள் நான் துக்கமா இருக்க போறேன்? So I'm suddenly sad. How long can I be sad? நான் எவ்வளவு நாள் துக்கமா இருக்க போறேன் அப்படிங்கிறது என் வாழ்க்கையில என்ன மாதிரியான நோக்கங்களை வச்சிருக்கிறேன், என்ன மாதிரியான பொறுப்புகளை வச்சிருக்கிறேன் அப்படிங்கறத வச்சு தான் நான் தீர்மானம் பண்ண முடியும். So how long can I be sad will be decided by what are the responsibilities in my life and how my life is going. இப்போ ஆர்மில ஒருத்தர் இருக்காரு, ஒரு சோல்ஜரா இருக்காருன்னு வெச்சீங்களா. So there's a soldier in the army. பக்கத்துல ஒரு நண்பர் இருக்காரு, அவரை ஷூட் பண்ணிட்டாங்க. So somebody killed a friend of his who was next to him. அவருக்கு முன்னாடியே அவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு வெச்சீங்களா. And he dies in front of him. மனசு ரொம்ப துக்கமாகுது. So he's very sad. எனக்கு துக்கமாயிடுச்சு அவ்வளவுதான் அப்படி சொல்லி அப்படியே படுத்துற முடியாது. So he cannot just lie down saying, oh, I'm so sad. அவருடைய பொறுப்பு வந்து நாட்டை காப்பாற்ற வேணும். His responsibility is to protect the land. நாட்டுக்காக அவர் வந்து தொடர்ந்து போராடணும். He has to continue fighting for the country. நண்பனே நீ வந்து இறந்துட்ட, எனக்கு ரொம்ப சோகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யணும்னா மறுபடியும் கண்டினியூவா வந்து ஃபைட் பண்ணிட்டே தான் இருக்கணும். So even though his friend is dead and he's sad, he has to continue fighting for the country. சிலர்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்துருச்சு அதனால தான் நான் வேலைக்கு போகல அப்படின்னு உட்கார்ந்துருவாங்க. There are some people, if you see, will say, oh, this happened and that's why I'm not going for a job. இந்த மாதிரி தான் நடந்துச்சு அதனால தான் நான் வந்து சர்ச்சுக்குலாம் போகல அப்படின்னு விட்டுருவாங்க. So all this happened and that's why I'm not going to church. இந்த மாதிரி தான் நடந்துச்சு அதனால தான் நான் யார்ட்டியுமே பேசுறது, நான் யார்ட்டியுமே ஒருத்தர் சொன்னாரு நான் யார்ட்டியுமே நண்பரா இருக்கதே இல்லை அப்படின்னு சொன்னாரு. So somebody said, this is what happened and I don't talk to anybody, and one person even said, I don't make friends with anyone. அப்ப நான் கேட்டேன் ஏன் அப்படின்னு கேட்டேன். எல்லா நண்பர்களும் என்ன வந்து அதாவது காட்டி கொடுத்துட்டாங்க, சரியில்லை அப்படின்னு சொன்னாரு. So he said, I asked him why, and he said, all my friends have betrayed me. So எத்தனை நண்பர்கள் உங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னு கேட்டேன் நான். So I asked him, how many friends did you have? 2 பேர் அப்படின்னு சொன்னாரு.
And he said 2 people. ஸோ இந்த 2 பேரும் உங்களை காட்டி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க யார்ட்டையுமே நண்பனாவே இருக்க மாட்டீங்கன்னு டிசைட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். So I asked him, just because 2 friends betrayed you, you've decided not to make friends with anyone? அது கொஞ்ச நாளைக்கு நமக்கு துக்கம் இருக்க தான் செய்யும். You will feel sad when things like that அதை happen. தாண்டி நம்ம போனாதான் நமக்கு அது வந்து ஆற்றலை கொடுக்கும் அருமையானவர்களே. We need to go beyond it. That is what will heal us. நம்ம அப்படியே இருந்துட முடியாது. We cannot remain that இருக்க way. முடியாது, இருக்க கூடாது. We shouldn't be like that. இங்க சங்கீதம் 31:5 நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா சங்கீதம் 31:5 So in Psalms 31:5 we see, உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் சத்தியபரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டு கொண்டீர் அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். we see that it says, into your hand I commit my spirit, you have redeemed me, O Lord, faithful God. ஆண்டவரே என்னுடைய ஆவியை உம்முடைய கரத்துல கொடுக்கிறேன் அப்படினா என்னோட எமோஷன்ஸ் எல்லாம் உம்முடைய கரத்துல கொடுக்கிறேன் அப்படின அர்த்தம். So when you say into your hand I commit my spirit, we're telling the Lord I commit my emotions to you. நீங்க உண்மை உள்ள தேவன் அப்படினு சொல்றாரு. It says you are a faithful God. நீங்க என்ன மீட்டு விட்டீர்கள் அப்படினு சொல்றாரு. It says you have redeemed me, O Lord. எத்தனை பேருக்கு ஆண்டவர் நல்லவர்னு சொல்லுவீங்க? How many of you will say God is good? I want to see your hands. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சிருக்காரு. God has helped me. அப்பனா நீங்க துக்கமா இருக்கவே தேவையில்லை. Then you needn't be sad at all. ஆண்டவர் வந்து உண்மை உள்ளவர்னு சொன்னீங்கன்னா நீங்க துக்கமா இருக்கவே தேவையில்லை. ஆண்டவர் வந்து உங்களை மீட்டு இருக்கிறார் அப்படி சொன்னீங்கன்னா துக்கமா இருக்க தேவையில்லை. So if you say that the Lord has redeemed you and the Lord is faithful, then you do not need to be sad. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தாவீதை பாருங்க, அவர் வந்து டான்ஸ் ஆடுறாரு. So this is very important. You look at David, he was dancing. அவருக்கு ரொம்ப உற்சாகமாயிருச்சு. So he was very energized and motivated. அங்க போட்ட மியூசிக் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் அவங்க பாட்டு பாடுறதெல்லாம் பாத்தீங்கன்னா அவரு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. So when he listened to the music and the singing, he started dancing. ஒரு சின்ன பிள்ளைங்கலாம் நான் பார்த்திருக்கேன். சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது டான்ஸ் போட்ட ஒரு ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாட்டு போட்டாவே பாஸ்டர் ஆட ஆரம்பிச்சிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. So there are some children, I've seen, if you put Father Berkman songs, they'll start dancing. போட்ட உடனே அவனும் அப்படியே ஆடும், அந்த பிள்ளைங்க ஆடும். The children will start dancing. பெருசாக ஆடாது. But the more they grow older, they will not dance. ஆண்டவர் ஆராதிங்க அப்படின்னா கை கூட தூக்க மாட்டானுங்க. அப்படியே சின்ன பிள்ளை இருக்கும்போது இப்படிலாம் அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா. They would do all that when they were as a child, but as they were growing, they wouldn't even raise their hand for worship. So ஆடினதை பார்த்தோன்னே மீகால் அவருடைய மனைவி பார்த்துட்டு கேவலம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. When Michal, his wife, saw that him dancing, actually ridiculed him. நம்ம அப்ரிஷியேட் பண்றோம். தாவீது பரவாயில்ல ஆடினாரு. We should appreciate the fact that David danced. எமோஷன்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாரு. He expressed his emotions. ஒரு அப்பாட்ட போயிட்டு ஒரு பையன் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றான்னு வெச்சுங்களா. So imagine a son going up to his father and saying, I've got the first rank. அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொன்னாரா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. The father responds saying, is that so? Okay. How will it be? நாம ஆண்டவர்ட்ட வரும்போது என்ன செய்யணும்னா நம்முடைய எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். So when we come to the Lord, we should express our emotions. ஏன்னா உங்களுக்கு ஆண்டவர் எமோஷன்ஸை கொடுத்திருக்காரு. Because the Lord has given you emotions. உங்களுக்கு கொடுத்திருக்கிற அறிவு, உங்களுக்கு கொடுத்திருக்கிற எமோஷன்ஸ், உங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லாத்தையும் யாருக்கு பயன்படுத்தணும்னா ஆண்டவருக்கு தான் பயன்படுத்தணும். So the emotions and the intelligence that the Lord has given you, who should you use it for first? It is always to the Lord. சிலர்லாம் கிரிக்கெட் பார்க்கும்போது அப்படினுவாங்க. So when somebody is watching cricket, they'd be very enthusiastic. ஆனா ஆண்டவர் ஒரு பாட்டை பாடும்போது ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. நம்ம ஆண்டவருக்கு தான் உபயோகப்படுத்தணும் நம்மளுடைய எமோஷன்ஸ். But when they come to the Lord and are worshiping the Lord, there'll be no emotions. But we need to use our emotions for the Lord. எல்லாரும் அப்படி இருந்தாங்கன்னா அந்த எமோஷன்ஸ் வந்து ஒரு ஆற்றலாக மாறவே மாறாது அருமையானவர்களே. So if we all remain stoic, then our emotions will not give us energy. அடுத்தது ஐந்தாவதாக முக்கியமான ஒரு விஷயம், எமோஷன்ஸ் ஷேப் ஐடென்டிட்டி அண்ட் பர்பஸ். உணர்வுகள் நம்முடைய அடையாளத்தையும் நோக்கத்தையும் வடிவமைக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். சொல்கிறோம் இல்லைங்களா, ஒருத்தர் அங்கே போனீங்கன்னா ஒருத்தர் நல்லா பேசுவாருங்க, அவர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் கரெக்டாக உங்களுக்கு பதில் சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஏன்? So there are some people, they tell you, if you go speak to them, he'll speak well and tell you the right things. Why? அவங்க நல்லா பேசுவாங்கன்றது அவங்களுடைய ஐடென்டிட்டி. It's because their identity is that they speak well. அவங்களுடைய பேர்லாம் தெரியாதுங்க. அங்கே ஒருத்தர் இருப்பார், நல்லா பேசுவாருங்க, நல்லா கலகலன்னு எல்லாத்தையும் பேசுவார், அவர்கிட்ட போய் சொல்லுங்க.
So you say, I don't know his name, but he speaks really well and motivates. So go speak to him. உங்களுடைய பேரை தாண்டி உங்களுடைய இமோஷன்ஸ் வந்து மற்றவங்களுக்குள்ள என்ன மாதிரியான அடையாளத்தை உருவாக்கி இருக்கு யோசிச்சு பாருங்க. So just think about beyond your name, what kind of an identity that your emotions create in the minds of others. சிடுமுஞ்சி வராரு அப்படி சொல்லுவாங்க சிலர். Someone will say, oh, he's the short-tempered person's coming. அது அவருக்கு ஐடென்டிட்டியா மாறிடுது. That's become his identity. நம்முடைய இமோஷன்ஸ் நமக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் சேர்ந்து நம்முடைய ஐடென்டிட்டியை வந்து நாம பில்ட் பண்றது, நாம உருவாக்குவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன் அப்படின்னா நம்முடைய இமோஷன்ஸ் வந்து எதை காண்பிக்குதுன்னா எதை நம்ம வாழ்க்கையில வேல்யூ பண்றோம், எதை நம்ம மதிக்கிறோம் அப்படிங்கறத காண்பிக்கிறது. So it's very important to use our emotions when we are building our identity, because our emotions shows what we value in life. ஒருத்தர் வந்து நான் அம்பாலாவில் மிஷனரியா இருக்கும்போது என்கிட்ட வந்து ஒருத்தர் சண்டை போட்டார் சர்ச்சில் உள்ளவர். So when I was in Ambala, a person in the church came and fought with me. And then சர்ச்சுக்கு வந்துட்டே இருந்தாரு. But he continued to come to church. என்னை பத்தி பயங்கரமான தவறான காரியங்கள்லாம் வெளில சொல்லிட்டு இருந்தாரு. But he was falsely talking about me outside the church. பாஸ்டருக்கு வந்து நிறைய பணம் வருது அமெரிக்காவுல இருந்து, எதையுமே யூஸ் பண்றதில்ல சர்ச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. So he was saying, oh, I was getting a lot of funds from abroad, but I was not using it for the church. நான் அவர்ட்ட சொன்னேன், என்னை பார்த்தா ஒருவேளை ஃபண்ட்ஸ் வர மாதிரி தெரியல, ஆனா ஃபண்ட்ஸ் எல்லாம் வரலீங்க அப்படின்னு நான் சொன்னேன். I would say that if you look at me, maybe it looks like funds are coming, but no funds are coming. இப்படியே என்னை பத்தி தவறா சொல்லிட்டே இருந்தார். Or he was falsely talking about me like this. அப்படின்னு நான் கேள்விப்படுறேன், ஆனா என்கிட்ட வந்து எதுவும் சொல்லவே இல்லை அவர். I kept hearing about it, but he never came and told me. என்கிட்ட பாக்கும்போது பாஸ்டர் praise the Lord pastor அப்படி பேசுவார். But when he would look at me, he would say praise the Lord pastor and shake hands with me. நானும் அவர் வீட்டுக்கு மாசம் மாசம் போயிட்டே இருந்தேன். I would also visit his house monthly. ஒரு நாள் பேசும்போது அவங்க வைஃப் வந்து அவர் பீகாரி, ஆனா அவங்க வைஃப் வந்து பீகாரி மலையாளி. So he was a Bihari, but his wife was a Malayali and a Bihari. நான் ஏதோ ஒன்று தமிழ்ல அவங்களுக்கு ஒன்று சொன்னேன், ஒரு ஜோக் சொன்னேன், அவங்க சிரிச்சாங்க. So I told a joke in Tamil and that lady laughed. அவருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. He got very angry. வந்து சொன்னாரு, பாஸ்டர் ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ சம்திங். உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு சொன்னாரு. நீங்க ஏன் சர்ச்ல இருந்து நீங்க போங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்டார். So he said, why aren't you not telling me to leave the church? அவர் சொன்னார், நீங்க சர்ச்ல இருந்து நீங்க போங்கன்னு சொல்லலாம்ல. He said, you can tell me to leave the church. ஏன் சொல்ல மாட்டீங்க? நான் சொன்னேன், ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டேன். So I said, why should I say that? உங்களை பத்தி நான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. So I said, I've been telling people about you and you're doing all this. நான் சொன்னேன், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்கிட்ட இருக்கு அப்படின்னா என்கிட்ட வந்து நீங்க பேசலாம், என்ன ஃபண்ட்ஸ் வருது, அக்கௌண்ட்ஸ் எல்லாம் காமிங்கன்னு சொல்லலாம், நான் உங்களுக்கு காண்பிப்பேன், அப்புறம் எல்லாமே நான் விலாவரியா உங்ககிட்ட பேசுவேன் அப்படின்னு சொன்னேன். So I said, if you have any problem, come and talk to me and I can show you the accounts and what's happening and I can explain things to you. இப்போ இன்னைக்கு தான் நீங்க வந்து என்கிட்ட நான் உங்களை பத்தி பேசுறேன்னு சொல்லியிருக்கீங்க, அதனால இன்னும் நான் மனசுல உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொன்னேன், மெதுவா பேசினேன். So I very calmly told him, only today you've come and told me that you're saying all this, we can sit down and have a chat. நான் சொன்னேன், நான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்திருக்கேன், யாரையும் சர்ச்சுக்கு வராதீங்கன்னு சொல்றதுக்காக வரல, எல்லாம் வாங்கன்னு சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். So I told him, I've come from Tamil Nadu and set up a church here to tell people to come to church, not to tell anyone not to come. வருவதும் வராமல் இருப்பதும் உங்க தீர்மானமா தான் இருக்குமே ஒழிய நான் சொல்லி யாரையும் வெளில அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் நான். So I said, the decision to come or not is yours. I will not tell anyone not to come. கடைசி வரைக்கும் வெளில போங்கன்னு சொல்லவே இல்லை அவரை. Till the end, I never told him to leave the church. ஆனா அவரே வெளில போயிட்டாரு. But he left. அதுக்கப்புறம் வெளில போனதுக்கு அப்புறம் நான் ஒன்றும் செய்யல. I never did anything once he left. அருமையானவர்களே, ஆனா இது வந்து கஷ்டமான ஒரு காரியம் தான். But this is a very difficult situation. பொறுமையா இருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் தான். It's very difficult to remain ஆனா calm. பொறுமையா நீங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா you win the hearts of other people. மற்றவங்க வந்து உங்க பக்கத்துல நிப்பாங்க. சர்ச்சில் உள்ளவங்க எல்லாரும் என் பக்கத்துல நின்னாங்க. But when you remain calm, you win the hearts of people, others, and they all come and stand by you. ஆனா நமக்கு அந்த மாதிரியான கஷ்டம்லாம் வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம அதாவது ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, எதிர்வினை ஆற்றணும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வரும். A lot of times when situations like that come, it feels like we should react. ஏன்னா இப்படி கூட யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நான் யூஸ்லெஸ், இங்கே எதுக்கு நான் ஊழியம் பண்றேன், வேஸ்ட் அப்படின்னு கூட யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. There's a chance that I could have thought, what am I doing here? It's useless me being here. For example, Naomi. Let's look at Naomi. நவோமியுடைய குடும்பம் எல்லாம் என்ன செய்றாங்க, மோவாபுக்கு போறாங்க. The entire family goes to Moab. பொழைக்கலாம்னு சொல்லிட்டு. They want to live there. ஆனா கணவன் இறந்தாச்சு, மகன்கள் இறந்தாச்சு. But she lost her husband and her sons. அவ என்ன தெரியுமா சொல்றா, என்ன மாறான்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றா.
She actually tells people to call her Mara. மாறா அப்படின்னா பிட்டர்னு அர்த்தம். Mara means bitter. இதுதான் என்னுடைய ஐடென்டிட்டிங்க, இதுதான் என்னுடைய அடையாளங்க. நான் வந்து கசப்புள்ள ஒரு ஆள், நான் தோத்து போயிட்டேன் வாழ்க்கையில, அவ்வளவுதான் என்னுடைய ஐடென்டிட்டி அப்படின்னு அவ சொல்றத பார்க்கிறோம். So actually Naomi renames herself as Mara, talking about a new identity, which is saying I've lost everything in life, I'm bitter. ஆனா நவோமியுடைய அந்த சந்ததியில ரூத்துடைய சந்ததியில இயேசு கிறிஸ்து வரத பார்க்கிறோம். And we see in the legacy of Naomi, we see Ruth, and through her we see Jesus. மரியாளுடைய பெயரும் மாறா அப்படின்றத வச்சு தான் வருது. The name of Mary also comes from the root word of Mara. நீங்க இன்னைக்கு உங்களை பத்தியான ஐடென்டிட்டியை எப்படி நீங்க பில்ட் பண்றீங்க யோசிச்சு பாருங்க. Think about how you are building your identity today. யார் உங்களை என்ன சொன்னாலும் சரி, No matter what anyone tells you. அவங்க சொல்றத வச்சு உங்களுடைய ஐடென்டிட்டியை, உங்களுடைய அடையாளத்தை நீங்க வந்து வடிவமைக்காதீங்க. Don't let what others are telling you define your identity. ஆறாவதாக, The sixth point, emotions left undiscipled can become spiritual strongholds. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய இமோஷன்ஸை, உங்களுடைய உணர்வுகளை நீங்க சரியா நடத்தல அப்படின்னா அவைகள் உங்களுடைய ஆவிக்குரிய தடைகளாக மாறிவிடும். இது ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கசப்பு, பயம், பெருமை, பொறாமை இதெல்லாம் நம்ம செக் பண்ணலன்னு வச்சுங்களேன், சரியா நம்ம சீர்படுத்தல அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது அழித்து விடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். so why is this very very important? If you look at emotions like bitterness, fear, envy, all of this, if we don't control it, it can destroy us spiritually. ஒரு ஆத்துக்குள்ள நீங்க இறங்கிட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு மீண்டுமா அந்த ஆத்துக்குள்ள இறங்குனீங்கன்னா அதே தண்ணி அங்க இல்லை. So when you step into a river and then again re-step back into that river, it is not the same water. வாழ்க்கை தண்ணி போல ஓடிக்கிட்டே இருக்கு. So our life is flowing like a river. உங்களுக்கு ஆண்டவர் என்ன நோக்கத்தை வச்சிருக்காரு, உங்களை ஆண்டவர் என்ன செய்ய சொல்லியிருக்காரு அந்த உலகத்துல, அதை மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. So stay focused on your God given purpose in this life. இதுக்குள்ள இந்த மாதிரியான undiscipled emotions எல்லாம் வரலாம், நாம சீர்படுத்த முடியாத அந்த நோக்கங்கள்லாம் வரலாம், இமோஷன்ஸ்லாம் வரலாம். கசப்புணர்ச்சி, கோபம், மற்றவங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அந்த உணர்வுகள்லாம் வரலாம். We can face emotions because of our situations. We could be bitter, we could feel pain because of rejection. ஆனா அதை நம்ம வளர்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னம்னா அது உங்களை சிறைப்படுத்தி விடும், தடையாக மாறிவிடும் வாழ்க்கையில. If we keep letting those emotions grow, it becomes a stronghold in our life. நான் உங்களுக்கு சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன், லாரன்ஸ் அப்படின்னு ஒருத்தர் டெல்லியில இருந்தார். I think I would have told you this before. There was a person called Lawrence in Delhi. அவர் சிரிக்கவே மாட்டார். He would never smile. சொன்னேன்னு தெரியல உங்களுக்கு லாரன்ஸ் பத்தி. ஸோ சிரிக்கவே மாட்டார். He would never smile. அவங்க அப்பா பயங்கரமான டிசிப்ளினேரியன். His father was a big disciplinarian. எத்தனை நாள் படிக்கலனா அடி, மார்க் வாங்கலனா அடி தான். So if he didn't study or he didn't get marks, he would beat him up. பால் குடிக்கலனா அடி, பால் கொட்டினாலும் அடி. So if he didn't drink milk, he would hit him. If he spilled the milk, he would beat so him. என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வந்தாரு. So he came for counseling to me. 45 minutes என்கிட்ட இருந்தாரு. He was there with me for 45 minutes. நானும் என்னென்னமோ ஜோக்கெல்லாம் அடிச்சு பார்த்தேன். I tried sharing some jokes. சிரிக்கவே இல்லை. He never smiled. சரி, அடுத்த தடவை வந்தாரு. So I came the next time. இப்போ அவர் என்னோட இன்னும் கொஞ்சம் நல்லா பழக ஆரம்பிச்சாரு. He was a little more comfortable with me. எல்லாத்தையும் அவர் என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாரு. So he started sharing everything with நான் me. அவருடைய உணர்வை புரிஞ்சுச்சு. I was able to understand his emotions. கவுன்சிலிங் கொடுத்தேன். I was counseling him. அப்ப நான் அவருக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்தேன். So I gave him an exercise. என்ன எக்ஸசைஸ் அப்படின்னா, அது வந்து ஒரு பைபிள் காலேஜ் மேல ஒரு ரூம் இருக்கு, அங்க இருந்து கேட்டை பார்க்க முடியும், அங்க தான் உட்கார்ந்து நான் அவருக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கேன். So it was in a Bible college. It was on a room on top. We could see the gate from there. நான் சொன்னேன், நீங்க போகும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்க நின்னுட்டு இருப்பாங்க. So I said, when you going back, there would be students standing there. அங்க நிக்கிறவங்கட்ட கை கொடுத்துட்டு நீங்க போங்க அப்படின்னு சொன்னார். So I said, greet them and give, shake hands with them as you go. சரி, ஓகே பாஸ்டர் அப்படின்னு சொன்னார். So he said, okay. சார் நானும் ஜன்னலை திறந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். So I was also looking out the window. என்ன நடக்குதுன்னு தான் பார்த்தேன். I was just seeing what happened. ஸோ அங்கே போனோன்னு ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு கை கொடுத்துட்டு என்னைய பார்க்குறாரு மேலே. நான் ஜன்னலை திறந்து வச்சிருப்பேன்னு அவருக்கு தெரியும் பாருங்க. So he first shook hands with somebody, but he looked up at me knowing that I would be watching him. என்னை பார்த்து சிரிச்சாரு. He looked at me and smiled. ஃபர்ஸ்ட் டைம் சிரிச்சாரு. The first time he smiled. அப்ப நான் சொன்னேன், வெரி குட். அப்புறம் இன்னொருத்தருக்கும் கை கொடுத்துட்டு என்னை பார்த்து சிரிச்சாரு.
So I said, very good. And then he did that to another person. வெரி குட். I said, very good. அடுத்த தடவை வரும்போது பாத்தீங்கன்னா சிரிச்சார். So the third time he came, he smiled. அவருக்கு அந்த இருந்த பயமும் அந்த கசப்புணர்ச்சியும் பாத்தீங்கன்னா அவரை அப்படியே ஆக்கிரமிச்சிருச்சு. அவருடைய வாழ்க்கையில வந்து அவர் எம்பிஏ பண்ணியிருக்காரு, ஒரு பெரிய கம்பெனில வேலை செய்றாரு. ஆனா அவர் முன்னேறவே முடியல. ஏன் அப்படின்னா அவருடைய இமோஷன்ஸ் அவரை வந்து பிடிச்சி கீழே தள்ளுது. So he was actually someone who had done his MBA and was working in a big company, but his emotions had kept him so oppressed that he could never grow in life. I always remember Lawrence. Lawrence is such a great man of God, I can say. Very good boy. நல்ல பையன் அப்படின்னு சொல்ல முடியும். லாரன்ஸ் குறித்து நான் இன்னைக்கு நான் பேசுறேன் பாருங்க. வேதம் என்ன சொல்லுது? 2 கொரிந்தியர் 10:4-5. 2 கொரிந்தியர் 10:4-5. Let's look at 2 Corinthians chapter 10 verses 4 and 5. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தேவ பலம் உள்ளதாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். We see the verse saying the weapons of our warfare are not of the flesh but have divine power to destroy strongholds. We destroy arguments and every lofty opinion raised against the knowledge of God and take every thought captive to obey Christ. நம்முடைய எல்லா இமோஷன்ஸும் நம்ம சரியா கவனிக்கலன்னு விஷயங்களா அவைகள் தடைகளாக மாறிவிடும்ன்றத பார்க்கிறோம். So if we don't manage our emotions then they become strongholds. ஆனா அவைகளை கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் என்ன செய்யணும்? சிறைபிடிக்க வேண்டும். But we need to bring them captive to Christ. கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்த வேண்டும். We need to bring them under Christ. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சவுல் பாத்தீங்கன்னா பயங்கரமா வாட்ட சாட்டமான உள்ள ஆளு. So if you look at Saul, he was a hefty man. மக்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு போர் வீரனை ஆண்டவர் வந்து கொடுத்தார். Just like people expected, he was a great warrior. ஆனா அவனுக்கு இருந்த அந்த கோபமும் பொறாமையும் கசப்புணர்ச்சியும் என்ன செஞ்சிருச்சுன்னா அவனை வந்து கொன்றுச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். So when you look at the bitterness and the anger and the jealousy that he had, it killed him. இன்னைக்கு நிறைய தாளந்து உள்ளவங்க வாழ்க்கையில முன்னேற முடியாம இருக்காங்க. Today there are a lot of talented people who are not able to move forward in life. ஆனா தாளந்தே இல்லாத ஆட்கள், அதாவது ஏதோ 1-2 தான் தெரிஞ்சவங்க பாத்தீங்கன்னா தைரியமா அவங்க ஜெயிச்சு வந்துடுறாங்க. But many people with just a few talents are able to be victorious in life. நீங்க ஜெயிக்க முடியும் உங்களுடைய உணர்வுகளை முழுவதுமாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும்போது. You can win or be victorious when you submit your emotions to the Lord. ஏழாவது பாயிண்ட் கடைசியாக, emotions can be discipled to reflect Christ's character. நம்முடைய உணர்வுகள் வந்து சீர்படுத்த முடியும். எதுக்கு அப்படின்னா கிறிஸ்துவனுடைய குணத்தை வந்து பிரதிபலிப்பதற்காக அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒருத்தர் சொன்னார், இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சோகமாக இருக்கவங்க யார் அப்படின்னா கிறிஸ்டியன்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னு தெரியல எனக்கு. Somebody said that the most sad people today are Christians. I don't know why they said that. பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு கனி, அந்த கனியில ஒரு அம்சம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? Joy. சந்தோஷம், மகிழ்ச்சி. So one of the fruit of the spirit is joy. என்னுடைய ஒரு நண்பர் இருக்காரு, நல்ல ஜெபம் பண்ணிட்டாருன்னு வச்சுங்களா, யார்ட்டையும் பேச மாட்டார். So I have a friend, if he really prayed well, he would not speak to anyone. நல்லா ஜெபம் பண்ணிட்டு வரும்போது ஏய் என்ன அப்படின்னா if he came after a lot of prayer and you said hey how are you or whatever, he would just say this. அப்புறம் ரூம்ல போயிட்டு அப்படியே இருந்து He would go to his room and just be there. அப்புறம் மெதுவா அப்புறம் டைனிங் ஹால் பெல் அடிக்கும் சாப்பாடுக்கு ஈவினிங். Then the bell would ring for dinner. அவர் மெதுவா பிளேட் எடுத்து அப்படியே வந்துட்டே இருப்பாரு. He would come very slowly carrying his plate. ஏய் அப்படி யாரோ கூப்பிட்டா இப்ப கொஞ்சம் எனர்ஜியோட அப்படினுவாரு, அவ்வளவுதான். So if someone said hey, then with a little energy he'd wave his hand. அப்புறம் கொஞ்சம் அந்த லைன்லலாம் எங்க காலேஜ்ல பைபிள் காலேஜ்ல லைன்ல நிக்கணும் சாப்பாட்டுக்கு. So in our Bible college we had to stand in a queue for food. நான் முன்னாடி நின்னு இருப்பேன், அவர் பின்னாடி வந்து நின்னுட்டு இருப்பாரு. I'd be standing in the front and be standing behind. திடீர்னு ஒரு வாய்ஸ் வரும், லைன்ல உங்களுக்கு நிக்க தெரியாதா அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும். பார்த்தா இவர்தான். எனர்ஜி வந்துருச்சு இப்ப. Suddenly you will hear a voice saying, don't you know to stand in the line? It will be this man. Then you know he's got his energy back. Very good man, very good man. ஆனா யாரோ டீச் பண்ணிருக்காங்க, நீங்க பிரேயர் பண்ணா என்ன செய்ய கூடாது,
பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. A very nice man, a good man, but somebody has taught him that if you pray, you shouldn't speak. ஒரு ஆவிக்குரிய ஆள் அப்படின்னா சிரிக்க கூடாது. If you are if you are a spiritual man, you shouldn't smile. ஆவிக்குரிய ஆள் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க ஜாலியா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. So if you are a spiritual man, you shouldn't be jolly. So இதை நம்ம விட்டுறணும். அதாவது கர்த்தர், அதாவது பரிசுத்த ஆவியானுடைய கனி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கே வேதவசனத்தை வாசிக்கிறோம். கலாத்தியர் 5:22-23 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை அப்படின்னு பார்க்கிறோம். So we look at in Galatians 5:22-23 that says the fruit of the Spirit is love, joy, peace, patience, kindness, goodness, faithfulness, gentleness and self-control. இந்த கனி எப்படி வரும்? How will this fruit come? நம்ம கல்டிவேட் பண்ணணும். We need to cultivate ourselves. So பயமோ அல்லது எதுவாக இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம மாற்றி நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து இருந்து நம்ம அதை சரி பண்ணுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். So no matter what emotion you're feeling, it can be even fear, you need to submit it to the Lord and let him transform you. பேதுரு ஃபார் எக்ஸாம்பிள், பேதுருடைய அந்த சீர்படுத்தாத அந்த பயம் என்ன செஞ்சுன்னா 3 முறை அவரை மறுதலிக்க வச்சுச்சு. So you look at Peter, the undiscipled fear in him made him deny Christ 3 times. இப்போ அவருடைய பயத்தை வந்து ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. But now he has brought his emotions into Christ. இப்போ பரிசுத்த ஆவியானவரால அவர் வந்து நிரப்பப்பட்டாரு. But now he has been filled with the Holy Spirit. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்பாக நின்று அவர் பேசுறாரு. And he's standing in front of thousands of people boldly preaching. நீங்க தான் இயேசுவை கொன்னீங்கன்னு சொல்றாரு. He says you are the people who killed Jesus. பயப்படல. He wasn't afraid. எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? Where did he get the பரிசுத்த ஆவியானவர்ட்ட இருந்து தைரியம் வந்துச்சு அப்படின்றத நாம பார்க்கிறோம். He got the boldness from the Holy Spirit. அருமையானவர்களே, நம்முடைய எல்லா உணர்வுகளையும் ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். So it's very very important that we submit our emotions to the Lord. நம்ம எந்த உணர்வுகளை நம்ம சரி பண்ணலையோ அதெல்லாம் வந்து களைகள் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கணும். So the emotions we don't disciple are weeds. அந்த களைகள் நல்ல செடிகளை வளர விடாது. So those weeds will not allow the good plants to grow. அப்ப இன்னையில இருந்து நம்ம என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, ஆண்டவரே நான் சும்மா ஜெபம் பண்றதுல உம்மை நம்பி என்ன செய்யணும், உம்முடைய கிருபையை சார்ந்து என்னுடைய உணர்வுகளை நான் சரி பண்ணோம், எனக்கு என்னுடைய உணர்வுகளை முழுசா உங்களுக்கு நான் ஒப்படைக்கணும். So from today we shouldn't just simply pray. We should commit our emotions to the Lord and let the Lord work in us. நாம நம்மள சரண்டர் பண்ணாம முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காம எதையும் சாதிக்கவே முடியாது. We cannot achieve anything without completely surrendering ourselves to the Lord. எத்தனை பேர் யோசிக்கிறீங்க நான் பெரிய காரியத்தை நான் செய்யணும் ஆண்டவருக்காக அப்படின்றவங்க எல்லாரும் இதை நீங்க மனசுல வச்சுக்கணும். உணர்வுகளை நாம சரியான விதத்துல பயன்படுத்த வேண்டும். If you decide today to do great things for God, then the one thing you need to remember is you need to disciple your emotions. நாம ஜெபம் பண்ண போறோம். Let's pray. ஆண்டவரே கேட்க போறோம், ஆண்டவரே எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு